Hello students, welcome to our channel Smart Stitch Fashion. இது நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் எந்த மாதிரி பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி சூப்பரான டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் போதும், மெட்டீரியல்ஸ் அண்ட் OHP ஷீட், இது மட்டுமே போதும். ரீசெண்ட் டேஸாக நிறைய பேர் நம்மளோட வாட்ஸ்அப் கேட்டலாகில் பார்த்துட்டு அதில் வேக்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று அப்டேட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு சிஸ்டர் வேக்ஸ் ஷீட்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவோட எண்ட்லேயே நான் கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த ஹார்ட்டின் ஷேப் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பரில் ஹார்ட்டின் ஷேப் இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹார்ட்டின் ஷேப் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராகவே கிடச்சிட்டு. இந்த மாதிரிப்பட்ட டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஹேண்டாலேயே நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் போதும். சில பேருக்கு ட்ராயிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கும். அதுக்கு ஒரு சொல்யூஷனாக நான் ஒரு வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ட்ரேசிங் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நீங்கள் என்ன இமேஜை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்படி அந்த மெத்தட்லேயே பண்ணுங்கள். இப்போது நார்மல் பெனில் OHP ஷீட்டில் ட்ரா பண்ண முடியுமானா முடியாது. நீங்கள் அதுக்காக கடையில் போய் இந்த மாதிரி வச்சு ட்ரேசிங் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பண்ணோன்னா CD மார்க்கர் அல்லது OHP ஷீட்னு கேட்டால் கிடைக்கும், அதை வச்சே பண்ணிக்கலாம். அப்படி என்கிட்ட OHP ஷீட் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி டேப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பேப்பரையும் என்னோடய OHP ஷீட்டையும் 3 பக்கமும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணி, இப்படி எதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னா, என்னோடய பேப்பர் மூவ் ஆகக்கூடாது. அந்த ஷேப் எனக்கு மேலே கரெக்டாக தெரியணும். இந்த OHP ஷீட்டுங்கிறது டிரான்ஸ்பேரண்ட் ஷீட்டு. அதில் நான் வச்சு இந்த மாதிரி டிசைனை நான் ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற போல் நம்ம இந்த ஸ்டோன் செயினை வச்சுட்டாலே போதும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் இந்த மாதிரி டேப் ஒட்டி பண்ணட்டாக்கி நீங்கள் OHP ஷீட் வாங்கிக்கோங்க. வாங்கி ஒருக்கா ட்ரா பண்ணிவிட்டு அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட்லேனா நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, பீட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். பீட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி கம் போட்டுட்டு ஒவ்வொரு பீட்ஸாக எடுத்தும் ஒட்டலாம். எனக்கு அதுக்கப்புறமா அந்த ஒரு ஐடியா, மொத்தமாக நம்ம பீட்ஸை சென்டரில் போட்டு அப்படியே ஒரு ரோல் பண்ணி எடுத்தால் போதும். எல்லா பக்கமும் தட்டி எடுத்துகிட்டா போதும். பீட்ஸ் எல்லாம் கரையில் போய் ஒட்டிடும். அதை அரேஞ்ச் பண்ணி மட்டும் விட்டால் போதும். நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு பீட்ஸாக தான் எடுத்து வச்சேன். அதை விட சிம்பிள் ட்ரிக்ஸ் ஒன்று கூட இருக்குது. மொத்தமாக பீடை நடுவில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது பீடெல்லாம் தேவைக்கு கொஞ்சம் நடுவில் போட்டு அப்படியே நீங்கள் அந்த ஷீட்டை கொஞ்சம் டேர்ன் பண்ணி எடுத்துட்டால் போதும். உங்களுக்கு எல்லா பக்கமும் கரெக்டாக போய் பேஸ்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அரேஞ்ச் மட்டும் பண்ணி விட்டுட்டாலே போதும். ஆனால் நான் அந்த டைமில் எனக்கு அந்த ஐடியா இல்லை. நான் பண்ணுறது ஒவ்வொன்றா தான் உள்ளே நான் பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், அரேஞ்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா தேர்ட் லைனாகவும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டோன் செயினை தான் கொடுக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பீட் செயின் கொடுக்கலாம், இல்லை எந்த ஒரு குந்தன் ஸ்டோன் எதுனாலுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி டெக்கரேட் பண்ணுறது உங்களோட விருப்பம் மட்டும்தான். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கொஸ்டினுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன். வேக்ஸ் ஷீட் எதுக்கு யூஸ் ஆகும்? இந்த மாதிரிப்பட்ட டிசைன் எல்லாம் நம்ம ஹார்ட்டின் ஷேப் மேலே ட்ரா பண்ணி தான் பண்ண முடியும். இல்லைனா கீழே இப்படி பேப்பர் வச்சு நான் பண்ண டெக்னிக், நான் டேப் ஒட்டியிருக்கிறேன். அந்த பேப்பர்லையும் OHP ஷீட்டையும் மாறாமல் இருக்கிறதுக்காக டேப் ஒட்டியிருக்கிறேன். அந்த மாதிரி வச்சு தான் நம்ம ஹார்ட்டின் ஷேப் பண்ண முடியும். நம்ம ஹேண்டால் எந்த ஒரு ட்ராயிங்கும் மேக் பண்ணாமல் பண்ண முடியாது. ஆனால் வேக்ஸ் ஷீட்டில் நம்ம பண்ணக்கூடிய டிசைன் எல்லாமே அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணாமல் அரேஞ்ச் பண்ணுறதுனாலே நமக்கு நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். எந்த மாதிரி டிசைன்ஸ்னால் ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், ஸ்கொயர் ஷேப் இல்லை, ரெக்டாங்கிள் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட். நான் கூட இன்றைக்கி ஃபைனலாக ஒரு டிசைன் பண்ணேன். அது கூட எனக்கு ட்ரா பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு நம்ம வேக்ஸ் ஷீட் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட வேக்ஸ் ஷீட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லரிங்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணோம், ஒயிட் கலரில் இருக்கும். அதில் கூட அந்த டிசைன்ஸை நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் கலர்லேயே இருக்கக்கூடிய கிளாத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தால் கூட கேன்வாஸை அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி ஒர்க் நீங்கள் பண்ணலாம். அப்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணாமல்
நார்மலாக நான் ஃபைனலாக ஒரு டிசைன் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரேசிங் எடுத்து பண்ணாமல் பண்ணக்கூடிய டிசைன்லாம் அந்த விஷயத்தில் பண்ணிடலாம். OHP சீட்டில் நீங்கள் ட்ரேசிங் எடுத்து பண்ணக்கூடிய டிசைன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இது டிரான்ஸ்பேரண்ட் ஷீட். ஆனால் ரெண்டோட அவுட்புட்டுமே நம்ம எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் காமனாக நம்ம இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் இதிலெல்லாம் OHP ஷீட் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரெஸ்ஸஸில் நம்ம யூஸ் பண்ணுறதும் நல்லது தான். ஆனால் அது ட்ரெஸ்ஸஸில் வேட் ஷீட்டு, கேன்வாஸ் இந்த மாதிரிப்பட்டது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் வேட் ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஆக்சசரிஸ்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜுவல்லரி மேக்கிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா ஹேர் ஆக்சசரிஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வேட் ஷீட். இப்போ நான் சென்டரில் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி டியூப் பீடை எடுத்து அந்த இடத்துல நான் வந்து கம் போட்டு அப்ளை பண்ணி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி மட்டும் விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்னோடய ஒர்க் முடிஞ்சிட்டு. இதில் நான் என்ன நினச்சேன்னா மைக்ரோ பீடு இருந்து அதே போடலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வேண்டாம், நிறைய ஸ்பேஸ் இருக்கனால இந்த மாதிரி போட்டுட்டு பண்ணலாம். இப்போ கூட நான் மைக்ரோ பீட் நினச்சேன்னா கூட போடலாம். இதில் இருக்கக்கூடிய கேப்புக்கு நான் மைக்ரோ பீட் கொடுக்கலாம், ஆனால் நான் கொடுக்கல. இதோட என்னோடய டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், வேட் ஷீட் எடுத்துகிட்டு சென்டரில் இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அதை சுற்றி 2 லைன் வந்து ஒரு லைன் எனக்கு ஸ்டோன் செயின் கொடுத்துருக்கேன், இன்னொரு லைன் பீட் செயின் கொடுத்துருக்கேன். ரெண்டையுமே கொடுத்துட்டு இப்போ தேர்டாக ஒரு லைன் நான் வந்து ஸ்டோன் செயின் கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்னோடய டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து கடையில் போய் ரெடிமேடாக போய் வாங்குனீங்கன்னா அதோட ரேட் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கும். கடையில் போய் நம்ம கேட்கணும், அவங்க வந்து அதுக்கேற்ற கலரில் நம்ம பார்த்து வாங்குவோம். ஆனால் நம்ம மெட்டீரியல் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா, இதெல்லாம் மெட்டீரியல் மேக்கிங் கீழே தான் வரும். இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு வந்து கடைக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுட்டு நம்மளே அரேஞ்ச் பண்ணி நிறையா ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம கடையில் போய் பார்த்தோன்னா இவ்வளோ கிளியராக கூட இருக்காது. ஆனால் அதுக்கு ரேட் வந்து 10 rupees 15 rupees அந்த மாதிரி இருக்கும். நம்ம வாங்கி ட்ரெஸ்ஸில் ப்ளெயினாக இருக்குது, அந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி வந்து பேஸ்ட் பண்ணோம், ஸ்டிச் பண்ணோம். இதை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணாலும் நம்மளோட ட்ரெஸ்ஸில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டிச் பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, பேஸ்ட் பண்ணாலே போதும். ஃபைனலாக நான் ஒட்டி இருக்கிற அந்த டேப் எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய ஹார்ட்டின் ஷேப்பை கட் பண்ணி எடுத்து ஒரு கிளிப்பில் தான், ஒரு ஹேர் கிளிப்பில் நான் அட்டாச் பண்ணேன். ஹேர் கிளிப் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம கடையில் போயெலாம் அந்த மாதிரி ஹேர் கிளிப் வாங்கினோன்னா மோர் தென் 50 rupees கொடுத்து கண்டிப்பாக வாங்குவோம். அதை விட கூட இருந்தாலுமே நம்ம வந்து ஆசைப்பட்டு வாங்குவோம். அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருந்து எனக்கே ரொம்ப ரொம்ப அது பிடிச்சிருந்து. நம்மளோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எந்த டிசைன்லையுமே பண்ணி கொடுக்கலாம். ஃப்ளார் டிசைன், ஹார்ட்டின் ஷேப், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், எந்த ஷேப்லேயுமே ஜஸ்ட் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த பீட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஸ்டோன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சீக்வன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கம் போட்டு அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஒர்க் முடிஞ்சு. இதை வந்து நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஹேர் ஆக்சசரிஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ணணுன்னா கூட சென்டரில் அவங்களோட லெட்டர்ஸ் மாதிரி பீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். மெமரபுளாக கொடுக்கணுன்னா கூட அது கொடுக்கலாம். இதுக்கு சென்டர்லேயே நீங்கள் ஃபோட்டோ வைக்கணுன்னா கூட ஃபோட்டோ வச்சு நீங்கள் பண்ணலாம். சின்னதாக மினி ஃப்ரேம் மாதிரி கூட இதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். சென்டரில் ஃபோட்டோ வச்சு சூப்பராக இருக்கும். உங்களோட க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். இதில் நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் கூட அப்ளை பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஒரு மினியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றிலும் இந்த மாதிரி ஃப்ரேம் மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் அண்ட் இந்த மாதிரி பீட்ஸு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்ன டிசைன் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ குட்டி மினி ஃப்ரேமாக நீங்கள் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். எப்பொழுதுமே ஹேண்ட்மேட் கிராஃப்ட்டுக்கு நல்ல வேல்யூ உண்டு. நம்மளோட டைம் அது கொடுக்குறோம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை அதில் அப்ளை பண்ணுறோம். எல்லாமே நம்ம ஹேண்டால் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வேல்யூவே தனி தான். அதனால் நீங்களும் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த வேட் ஷீட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அவுட்புட் பாருங்கள். நீங்கள் கேன்வாஸில் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். நார்மல் கேன்வாஸில் பண்ணும்போது கேப் விட்டு கட் பண்ண வேண்டாம். கேன்வாஸை நீங்கள் ஏதாவது கிளாத்தில் அயர்ன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு எண்டை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பத்தி வச்சு அதை ஹீட் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் நூல் வந்து நமக்கு ரிமூவ் ஆகி வராது. ஃப்யூச்சரில் நமக்கு எந்த ஒரு ரிமூவும் ஆகி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ட்ரிக்கு. ஜஸ்ட் ஒரு ஹீட்டிங் மிஷின் அது நம்மகிட்ட இருக்காது.
ஸோ பற்றி எடுத்து எண்டை வந்து நீங்கள் வந்து ஹீட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வேக்ஸ் ஹீட்டில் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் எதுவுமே நமக்கு இருக்காது. அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு அது நூல் வந்து ரிமூவ் ஆகி வராது, எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது ஃப்யூச்சரில். ஸோ அப்படியே எடுத்துகிட்டேன். இப்போது என்னோட இந்த ஹார்ட்டின் ஷேப்பை ஒரு குட்டி ஹேர் கிளிப்பில் நான் அட்டாச் பண்ணிவிட்டு எண்டில் இருக்கக்கூடிய கேப்புக்கு ஒன் எண்டில் ஹார்ட்டின் ஷேப் கொடுத்துட்டேன். இன்னொரு எண்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஸ்டோன் செயின்ஸ் வரிசையாக அடுக்க போகிறேன். அடுக்கி அதை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது என்னோடய ஃபைனல் அவுட்புட் நீங்களே பார்ப்பீங்க. சூப்பராக இருந்து இது எனக்காகவே நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் வச்சு ஆர்டர்ஸ் கூட எடுக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கூட கொண்டு போகலாம். எந்த அளவுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வெளியே வேர்ல்டுக்கு காட்டுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டி ஒரு தனி பிராண்டாகவே மாறும். எல்லாருமே பிராண்டு க்ரியேட் பண்ணுறவங்க ஒரே நாளில் அந்த பிராண்டை க்ரியேட் பண்ணதில்லை. ஸ்டார்டிங் ஒரு அவங்களோட தனி உழைப்பு மட்டும்தான். தனி உழைப்பு, அந்த உழைப்பை உலகத்துக்கு காட்டும்போது அது மற்றவர்களால் அது பாராட்டப்படும் போது, அது போற்றப்படும் போது அது ஒரு பிராண்டாக அவங்களுக்கு க்ரியேட் ஆகுது. நமக்கும் இது ஒரு ஸ்டார்டிங் மட்டும்தான். இப்போ நான் பண்ணி வச்சுருக்கக்கூடிய என்னோடய செகண்ட் டிசைனையும் நான் எடுத்து ஒரு ப்ரூச் பின்னில் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணினதும் அது வந்து எனக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ்லேயுமே நான் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். கிட்ஸ் வியர், உங்களோட சாரியில் கூட எங்கே வேணுமோ நீங்கள் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரூச் பின்னோட மெயின் அட்வான்டேஜே இதான். நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு கூட ஒரு ட்ரெஸ்ஸில் வைக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா அதை அந்த ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு எந்த டேமேஜுமே வராது. அது வந்து கலர் வெளுக்காது. நம்ம சேஃபாக வச்சு பார்த்துக்கலாம். ஃபைனலாக என்னோடய 2 டிசைனையும் நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது வந்து நானே பண்ணது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் எனக்கு பெருமையாக கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணி உங்களோட டிசைன்ஸையும் கலக்குங்க.